பாடல்களுக்கு மயங்காதவங்க யாரும் கிடையாது. அதுக்கு விதிவிலக்கு நம்முடைய ஆண்டவரும் கிடையாதுங்க. விவிலியத்தில் ஆண்டவருடைய மக்கள் ஆண்டவரை புகழ்ந்து பல நேரங்கள் பல சமயங்களில் பாடினாங்க. அதில் 6 இடத்த உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். வித்தியாசமான இடங்கள், கடைசி வரைக்கும் பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். முதலாவதாக, ஆண்டவருடைய மக்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு வரும்போது செங்கடல் இடைப்படுது. செங்கடலை ஆண்டவர் 2ஆய் பிளக்கிறார். அதை தாண்டி வரும்போது பார்வோனும் அவனுடைய படையும் உள்ளுக்குள்ள வருது. பார்வோனை வைத்து செங்கடலை மூடி விடுகிறார். இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம மோயிசன் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார். இரண்டாவதாக, யூத நாட்டு அரசனாகிய யோசபாத்துக்கு எதிராக மோவாபியர், அம்மோனியர், மேயோனியர் 3 பேரையும் எதிரிட்டு வர்றாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போங்க, நான் வரேன்னு சொல்றாரு. யோசபாத்து அடுத்த நாள் காலையில என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரை பாடுவதற்காக ஒரு பாடற்குழுவை ஏற்படுத்தி அவங்கள முன்னாடி போய் அனுப்புகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறாருங்க. மூன்றாவதாக, அன்னை மரியாவை சந்திப்பதற்கு வானதூதர் வருகிறார். கடவுளிடமிருந்து ஒரு அருமையான செய்தியை கொடுக்கிறார். கடவுளுடைய திட்டமாக. அந்த திட்டம் கொஞ்சம் கஷ்டமான திட்டம். ஆனாலும் மரியன்னை ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருந்தார்கள். நாலாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீடர்களும் சேர்ந்து பாஸ்கா உணவை, கடைசி பாஸ்கா உணவை சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடித்த பிறகு கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி சீடர்களெல்லாம் சேர்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. ஐந்தாவதாக, பவுலும் சீலாவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு பொல்லாத பிசாசை ஓட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்து வெகுண்டு எழுந்த ஜனங்கள் இந்த பவுலையும் சீலாவையும் நைய புடைத்து சிறைச்சாலைக்குள்ள போடுறாங்க. அவங்க அங்கே இருந்துட்டு ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்காம ஆண்டவரை புகழ்ந்து பாடினாங்க. ஆண்டுடைய வல்லமை இந்த இடத்துல இறங்கி வந்தது. அந்த இடமே அது இருந்ததுன்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆறாவதாக, இது பரலோகத்தில் நடக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காட்சி. ஆண்டவராகிய கடவுள் சிங்காசனத்தில் இருக்கிறாரு. கையில் ஒரு ஏட்டு சொல்ல வச்சிருக்கிறாரு. 7 முத்திரைகள் இருக்கிறது. யார் இதை உடைப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வானதூதர் சொல்கிறார், அதை உடைப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றிருக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது பேக்டிராப்ல கோடிக்கணக்கான வானதூதர்கள் பாடிக்கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. எவ்வளோ பேர் எவ்வளவு அழகா ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தாங்க பாருங்க. நீங்களும் ஆண்டவரை துதிங்க. என்ன சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்லை. பிரைஸ் தி லார்ட்.